வணக்கம் எல்லாரும். இப்போ நான் சமைச்சிட்டு அவங்களோட கதைக்கிறேன்னா இருங்க அங்கால காட்டுவேண்ணா. இந்த கோழி பொரிப்படுது. நான் என்னத்துக்கு இந்த வீடியோ போட்டேன்டா, உங்களோட திருமண வாழ்க்கை கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணுமெண்டா. இப்போ நான் கல்யாணம் முடித்து 20 வருஷம் ஆகுது. என்னுடைய 20 வருஷ அனுபவத்தை சொல்கிறேன். உங்களுடைய ஹஸ்பண்டை சந்தோஷமாக வச்சுருக்கணுமெண்டா அதில் நல்லா ருசியாக சமைச்சு கொடுங்க. சூப்பராக. அது நான் அதுக்காக சொல்லவே தேவையில்லை. இது உண்மை. நான் பார்த்ததில் அது உண்மையான ஒரு விஷயம். எந்த ஒரு ஹஸ்பண்டுக்குமே எந்த ஒரு ஆண் மகனுக்குமே நல்லா சாப்பிட பிடிக்கும். அதுவும் உங்களுடைய வைஃப், வரப்போகிற வைஃப் அவட கையால் ருசியாக சமைச்சு கொடுத்தா எந்த ஹஸ்பண்ட் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு சரியான குறைவு. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வேலைகளுக்கு போகிறபடியால் பெண் பண்ண இல்லாமல் இருக்குது. மற்றது என்னென்னா இன்றைக்கி வெளிநாடுகள்னு சொல்லும்போது அது சில நேரம் ஒரு நாள் சமைச்சிட்டு 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க. நான் அவங்கள பற்றி குறையாக ஒன்றும் சொல்ல வரையில். அது அவங்களோட அவங்களால எது எழுமோ அதை செய்யும். பட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுங்க. வேறு லெவல். உண்மையாக சொல்கிறேன். அதுக்காக நான் இப்போ எல்லா வைஃப் மேலுக்கும் அதை நான் நீங்கள் எந்த நாள் நீண்டு அடுப்பங்கரையில் இதாகுங்கன்னு சொல்ல வரையில், அதாவது உங்களோட திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அதில் ஒரு டிப்ஸை தான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்கள்னால இன்றைக்கி கஷ்டம், ரைட்? ஸோ பட் நானும் வேலை செய்கிற ஆள் தான், சரியா? நான் க்ளீனிங் ஜாப் செய்கிறேன். ஸோ கஷ்டம்தான். பட் ஆனால் நான் அதை சமையலை செஞ்சு என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு அவர் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பார். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னால் இப்படி இருந்தால் தான் குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு ஆண் மகனுக்கு, வீட்டில் இருக்கிற ஆண் மகனுக்கு நல்ல ருசியாக சமைச்சு கொடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். இது எனக்கு இந்த பாட்டி சொன்னது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரி, சாப்பாடுக்கு போ. இப்போ வேலை முடிஞ்சு வார ஒரு ஹஸ்பண்டுன்னு சொன்னால் இன்றைக்கி வைஃப்னாலும் வேலைக்கு போகிறாங்க தான். அவங்களுக்கு இன்றைக்கி அதாவது ருசியாக கொடுத்து பாருங்க. ஒரு கதையும் இருக்காது. பக்குன்னு சாப்பிட்டு உங்களையே பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரி கேளுங்க. உங்களுக்கு இவ்வளவு செஞ்சு கொடுக்குற அந்த வைஃபை ஐ லவ் யூ, சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதில்ல ஒரு நாள் நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க. ஹஸ்பண்ட் மாதிரி நீங்களும் செய்யுங்க. சுட ரைஸ் குக்கரில் நெய் சோறு, மஞ்சள் சோறு, நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, கீ சோறுன்னு. அதை செஞ்சேன்னா இது ரைஸ் குக்கர்லேயே நான் செஞ்சேன்னா நல்ல சுட இருக்குது. வாசமாக மூக்க பிக்குது. இங்கே கோழி பொரியல், அதாவது 65 செஞ்சேன். ஆனால் வளமே 65 புரட்டி அப்படியெல்லாம் எடுப்பாங்க. நான் புரட்டாமல் பொரிச்சு எடுத்தேன், சரியா? பிறகு பருப்பு. இதில் இந்த தாளிக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் எங்களோட கார்டனில் உள்ளது. தக்காளி, பெப்பர், அந்த ரொம்ப உரப்பு கொச்சிக்காய், பச்சை மிளகாய், வேரியா, பிறகு சின்ன வெங்காயம், அது எல்லாமே எங்கள் நம்ம கார்டனில் உள்ளது தான். அப்பளம் பிடிச்சிருக்கு. இப்படி நீங்களும் உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ இப்படி ஸ்பெஷலாக ஐட்டமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு செஞ்சு கொடுங்க. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், மஞ்சள் சோறு. ஸோ இருந்துட்டு நீங்கள் இப்படி சமைச்சு கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஒரு நாள் முடியலாட்டியும் இப்படி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு நான் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறது என் ஹஸ்பண்டுக்கு. ஏண்டா அவருக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழகிட்டு. ஸோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க வெளிநாட்டில் என்னடா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றாங்களான்னு. இனி அது ஹெல்த்துக்கு நல்லா. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு அதெல்லாம் அதுக்கு நீங்கள் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு தான் எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க. ஸோ சாப்பாடு அதில் ஒரு முறை.
ஸோ உங்களோட சாப்பாடு நீங்கள் கவனமாக ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக.